சேலம் மாவட்டம் செங்கவலம் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கடைத்தெருவில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலை திறப்பதற்காக பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. நேற்றுக்கு வந்து தடியடி நடத்திருக்காங்க, தண்ணி பீச்சு அடித்து கலைச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தை ஒரு 5 தலித் சமூகத்தினர் அடிபட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது பேர் 20க்கும் மேற்பட்ட தலித் சமூகத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியும் தொடர்கிறதா தலித்துகளுக்கு எதிரான கொடுமை அப்படின்னு நிறைய பேர் விமர்சிச்சிருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பின்னோக்கி போகணும். அது பல பெரிய வரலாறு இருக்குது. அந்த என்னென்ன வரலாறு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு வி த லீடர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று போதை ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்திருக்கிறார் பொள்ளாச்சியில். கட்டி தாவுறாங்க. பெரிய லெவலில் பெரிய மாஸ் கிரேஸாக இருக்கிறாப்புல அண்ணாமலை பெரிய லெவலில் வந்துருவாரோன்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு இந்த நியாய விலை கடைகள், அதாவது இந்த ரேஷன் கடையில் நம்ம ஜாமான் வாங்க போகிறோம். நம்ம வாங்க போக மாட்டோம், ஆம்பளை பிள்ளை இன்றைக்கி போக மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரேஷன் கடையில் போயிட்டு நான் ஜாமான் வாங்குறதா, எனக்கு லெவல் என்ன, ஆம்பளை போய் கூட்டத்தில் நிற்கணுமா அப்படின்னு நம்ம ஆம்பளை பசங்க யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்க வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள பெண்களாக போய் வீட்டில் தின்னுட்டு சும்மா படுத்திருந்தாலும் ஆம்பளை பசங்க போய் நான் பார்த்ததில் பெண்கள் அதிகப்படியாக நிற்கிறாங்க. அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைகள்லாம், அந்த ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, சீனி, மண்ணெண்ணெய் அப்படிலாம் நம்ம வாங்குறோம்னு வச்சுங்களேன். கூடவே சில மளிகை ஜாமான் பொருட்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேமியா 2 பாக்கெட் வாங்கணும், ஒரு உப்பு சோப்பு இருக்குல்ல, நம்ம சோப்பு அது. அதற்கு பிறகு இன்னும் சில மளிகை ஜாமான் பொருட்கள், மஞ்சள் தூள், இதெல்லாம் நீங்கள் வாங்கினா தான் உங்களுக்கு அரிசி கொடுப்பேன். இதை நீங்கள் கட்டாயமாக வாங்கணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன். சில்லறை இல்லையா, ஏன் சில்லறை இல்லாமல் வந்தீங்க, இந்தாங்க 2 மஞ்சள் பாக்கெட், மஞ்சள் பொடியை எடுத்துகிட்டு போங்க, 2 சேமியா பாக்கெட் எடுத்துகிட்டு போங்கன்னு நம்ம தலையை கட்டி விடுறாங்கல்ல. இது வந்து கட்டாயமாக நம்ம தலையை கட்டி விடுறாங்கல்ல. இதற்கு ஒரு எண்டு கார்டு போடணுமா இல்லையா? பல ஊர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன நடைமுறைகளை செயல்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானுங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரேஷன் கடை. இந்த ரேஷன் கடையில் நம்ம விட்டு பெண்கள்லாம் அதிகமாக போகிறாங்க, நம்ம நுகர்வோர் போகிறாங்க. போயிட்டு ரேஷன் கடையில் நம்ம ரேஷன் கடை கொடுத்துட்டு பொருட்களை வாங்க போகிறோம். வாங்குறப்போ வந்து இந்த அரிசி, சீனி, மண்ணெண்ணெய் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய விருப்பத்தின் பேரெலாம் நம்ம வாங்குறோம். அரிசி வேணால் அரிசி ஃப்ரீயாக கிடைக்கிது வாங்க போகிறோம். மண்ணெண்ணெய் வேணுமா, சரி அவங்க நம்ம விருப்பப்பட்டால் வாங்க போகிறோம். பருப்பு விருப்பப்பட்டால் வாங்க போகிறோம். எல்லாம் விருப்பப்பட்டால் வாங்க போகிறோம். ஆனால் தேவையில்லாத சில பொருட்கள் இருக்குது. அது வந்து மளிகை ஜாமான் பொருட்கள், நியாய விலையில் கிடைக்கிற மளிகை ஜாமான் பொருட்கள். அது வந்து கடையை விட ஒரு 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதை நம்ம தலையில் கட்டி விடுவார்கள் அங்கே வேலை செய்கிற பணியாட்கள். அது அவங்க கட்டுறாங்கன்னா அவங்க கட்டலை. அதில் என்னென்னா, நீங்கள் வந்து 2 மஞ்சத்தூள் வாங்கினா தான் இந்த பொருட்களை, மஞ்சத்தூள் இல்லைன்னா சேமியா, இல்லைன்னா இந்த பெருங்காயம் கொடுப்பாங்க, இல்லைன்னா சோப்பு, இதில் 4 ஏதாச்சும் ஒன்று வாங்கினா தான் உங்களுக்கு அரிசி கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு கட்டாயப்படுத்தி நம்ம கூட வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து திமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த உணவுத்துறை அமைச்சர் இருக்கிறார்ல, அவருடைய கான்ட்ராக்ட் வச்சுட்டு சில பெரிய நிறுவனங்கள் என்ன செய்யும்னா, இதை வந்து தட்டி விடுவாங்க. எல்லா ரேஷன் மொத்தம் 3000 ரேஷன் கடைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அது எல்லாத்தையும் அந்த மளிகை ஜாமான் பொருட்களையும் இவங்க ஒரு அண்டர்லிங் வச்சுட்டு கமிஷனை வாங்கிட்டு ரேஷன் கடைகளில் அனுப்பிவிட்ருவாங்க. அந்த ரேஷன் கடையில் உள்ள பணியாளர்களுக்கு இவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. இது வந்து சேல்ஸ் டார்கெட் மாதிரி. நீங்கள் இத்தனை மஞ்சள் பொடியை விற்று தாங்கணும், மஞ்சத்தூளை நீங்கள் இத்தனை சோப்புகளை விற்று தாங்கணும், இத்தனை சேமியா பாக்கெட்டுகளை நீங்கள் அந்த நுகர்வோர்கிட்ட நீங்கள் விற்று தாங்கணும்னு கட்டாயப்படுத்துவதன் காரணமாக இந்த பணியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, வேறு வழி இல்லாமல் அவங்களும் விற்றுவாங்க. அவங்க மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கட்டாயப்படுத்தி உங்கள்கிட்ட யாராச்சும் இந்த பொருளை நீங்கள் வாங்குங்க, இந்த மஞ்சள் தூளை நீங்கள் வாங்குங்க, இந்த சேமியா பாக்கெட்டை வாங்குங்கன்னு கட்டாயப்படுத்தினா இது வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ், அதாவது நுகர்வோருக்கு எதிரான கொடுமை அப்படின்னு சட்டம் சொல்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கடந்த இத்தனை வருஷமாகவும் நம்ம தலையில் அதை கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதற்கு பிறகு யாரும் ரேஷன் கடையில் போயிட்டு யாராவது எக்ஸ்ட்ரா நீங்கள் மஞ்சள் தூளை வாங்கினாதான் நான் பருப்பு தருவேன், சீனி தருவேன் யாராச்சும் சொன்னாங்கன்னா விடாதீங்க. தற்போது தலைவர் விஜய் அவர்கள் அதற்காக என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த டெண்டரை ஆன்லைனில் விட்டுருக்காரு. இதற்கு முன்னாடி இந்த டெண்டரை வந்து திமுக காலத்திலையும் அதிமுக காலத்திலையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அவங்களுடைய பினாமி பேரில் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அப்படிதான் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டெண்டரை ஆன்லைன் மூலமாக நாங்கள் விட்டுறோம். ஆன்லைன் மூலமாக நமக்கே பார்க்கலாம், ஆன்லைனில் போயிட்டு யார் டெண்டர் எடுத்திருக்கா அப்படிங்கிற முறையை நம்ம பார்க்கலாம். அந்த டெண்டர் முறையின்படி என்னன்னா, இதற்கு பிறகு கட்டாயமாக யாரும் பொருட்களை நம்ம தலையில் கட்ட முடியாது. அப்படி கட்டினா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது பின் வரிசையில் என்னென்ன யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் இந்த முறையை வந்து டெண்டர் முறையை அறிமுகப்படுத்தினதுனால அந்த நிறுவனங்கள் எடுக்கிறாங்கல்ல, அந்த நிறுவனங்களை தேவையான பொருட்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி மீதம் இல்லை,
மீதம் இருக்குது யாரும் வாங்கலைங்க அப்படின்னா அந்த பொருள் அவங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கணும். அந்த முறையின்படி இதற்கு பிறகு தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடையில் யாருமே கட்டாயப்படுத்தி கொடுக்க மாட்டாங்க. கட்டாயப்படுத்தி கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க. அப்படி நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்திட்டாங்கன்னா குரல் கொடுங்க ஃபஸ்ட்டு. எதுக்கு எங்கள் அண்ணா ஆச்சு அவர் ஏற்கனவே தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கேயாச்சும் லஞ்சம் கேட்டாங்க, இதுவும் லஞ்சம் மாதிரி தான். கட்டாயப்படுத்தி உங்களை ஒரு பொருளை வாங்க வச்சா அது லஞ்சம் தான். அப்படிங்கிறதுனால எங்கேயுமே வாங்காதீங்க. ஃபஸ்ட்டு குரல் கொடுங்க. 10 பேர் சேர்ந்து குரல் கொடுங்க. உங்களுக்கு தான் பயம், அரிசி கொடுங்க, அரிசி கொடுங்க, 1 கிலோ. இப்போ அமைதியாக பேசினா எப்படி பயப்படுவாங்கிற? நான் எதுக்கே கொடுக்கணும்? இது எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குது. ஏற்கனவே தலைவர் சொல்லிக்கிறாப்புல, எங்கே கேட்டாலும் இது எங்கள் அண்ணன் ஆட்சி, என் புள்ள ஆட்சி, விஜயுடைய ஆட்சியில் இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சத்தமாக 10 பேர் சேர்ந்து கும்பலாக கத்துங்க, பயந்துருவாங்க. அதோட எஃபெக்டை மேலே போகும். அதற்கு பிறகு வட்டார தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டையும் அந்த கடையோட நம்பர் இருக்குல்ல, ரேஷன் கடையோட நம்பரையும் வச்சு ஜாயின் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று தரேன். அந்த இமெயிலுக்கு நீங்கள் ஒரு இமெயில் ஒன்று அனுப்பி விடுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது போக உங்கள் மொபைலில் TNPDS அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். எந்த ஜாமான் மளிகை ஜாமான் இருக்குன்னு உங்கள் மொபைலில் இருக்கும்ல, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குன்னே தனி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதெல்லாம் வழிமுறைகள். இதற்கு பிறகு ரேஷன் கடையில் போயிட்டு யாரும் தேவையில்லாத பொருட்களை உங்களை தலையில் கட்டினா நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சேலமில் உள்ள செங்கமலம் அப்படின்ற பகுதியில் ஒரு அம்பேத்கர் சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த அம்பேத்கர் சிலையை திறப்பதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தற்போது மீடியாக்கள் காட்ட மறுக்கிறது அப்படிங்கிறதும் பல மீடியாக்கள் இதை காட்ட மறுக்கிறாங்க. உண்மை அது சமூக வலைதளங்கள் நடந்த அந்த வீடியோக்கள் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. இதுவுமே ஒரு பெரிய அடக்குமுறை. ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு 5 பேர் தடியடியால் தாக்கப்பட்டிருக்காங்க, 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்த மீடியா இது வரைக்கும் நம்மள்ட்ட பெருசாக கொண்டாந்து சேர்க்கல. என்ன நடந்துச்சுங்கிறதுனால கொண்டு சேர்க்கணும்ல. பல பேருக்கு பல கன்ஃபியூஷன் வருது. பாருங்க, தலைவர் விஜயுடைய ஆட்சியில் இவ்வளோ ஒரு மோசமான செயல் நடந்திருக்குங்க. உங்களுடைய கொள்கை தலைவரான அம்பேத்கர் அவருடைய சிலை திறப்பதற்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுவரையிலும் அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு விமர்சனங்கள் வருதுன்னா அதை கொண்டாந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது என்ன நடந்துக்குன்னு மக்கள் தெரியுமா இல்லையா? சரி, இந்த சிலை எப்பொழுது கட்டப்பட்டது, எப்பொழுது திறக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது இந்த சிலை. அப்பொழுது இன்னைக்குல 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிலை திறக்கும் போது பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. அதனால அந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட் மூடிட்டாங்க. மூடினது யாரு? திமுக கவர்மெண்ட். அது என்ன நாங்கள் பார்க்குறோம். அந்த ஓமலர் செங்கவளம், அந்த ஒத்தாங்காடுன்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா பேர், கடைத்தெரு இருக்கு. அந்த கடைத்தெருல காமராஜர் சிலை ஒன்று இருக்கு. அதுக்கு ராஜீவ்காந்தியுடைய சிலை ஒன்று இருக்கு. 2 பேரும் பக்கத்தில் நிற்கிற மாதிரியான சிலை. அதுக்கு பக்கத்தில் யாருடைய சிலை வந்துச்சுன்னா அம்பேத்கருடைய சிலை வச்சாங்க. அந்த அம்பேத்கர் சிலையில என்ன பிரச்சனை, அந்த அம்பேத்கர் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் அந்த சிலை அமைச்சாங்க. எல்லா ஊர்லையுமே சரி, அம்பேத்கர் அப்படின்னா கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு அப்படி கையை நீட்டி நிற்பார், அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்க இந்த ஊரில் நான் கால் மேலே கால் போட்டு உட்கார வேண்டாம் அப்படின்னு நம்ம ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தார். அப்பொழுது அங்கே உள்ள பகுதி மக்கள், சில சமூகத்தினர் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க, இவர் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கிறது அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால இந்த சிலையை திறக்கக்கூடாதுன்னு பிரச்சனை வந்துச்சு. அப்போ பெரிய பிரச்சனை மூலமாக 2 சமூகத்தினரிடம் அப்பொழுது பேசப்பட்டது. 2 பேரும் ஒத்து வரல அப்படிங்கிறதுனால அதை அப்படியே அந்த தகர ஷீட்டை வச்சு மூடி மறைச்சிட்டாங்க. அது 5 வருஷம் அப்படியே இருந்துச்சு. தற்போது ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு ஜூலை 11ஆம் தேதி டக்குனு யாருக்கும் தெரியும், நைட்டு 11-12 மணிக்கு போயிட்டு அந்த மூடி இதில் தகர ஷீட்டு அதெல்லாம் பிடிச்சி அவுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அவுத்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையாக உண்டாக்கி இப்பொழுது அடித்தடி, போலீஸ் அங்கே குவிக்கு. அது போலீஸ் நேற்று இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக தண்ணீர் பீச்சு அடித்ததாகவும் ஒரு 5 பேர் இந்த தாக்குதலில் அடிபட்டிருக்காங்க அப்படிங்கிற, போலீஸுமே ஒரு 3 பெண் காவலர் உட்பட ஒரு 5-6 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 20க்கும் மேற்பட்ட பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் என்ன பிரச்சனை, ஏன் இந்த நிலவுதுன்னா, அம்பேத்கரை ஒரு ஜாதிய தலைவராக கட்டமைச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அம்பேத்கர்னால அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவருங்க, அப்படி ஒடுக்கப்பட்டவருங்க அப்படின்ற கட்டமைச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே பெரிய பெரிய தேசிய தலைவர்கள் நம்ம ஜாதிய தலைவராக இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா போட்டு விட்ருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஃபோட்டோ போட்டு விட்ருவாங்க. அதுக்கு பிறகு வ.உ.சி. சிதம்பரனார் ஃபோட்டோ போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இமானுவேல் ஐயா அவர் ஃபோட்டோ போட்டு விட்ருவாங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜாதி குரூப்பெல்லாம் இருக்கிறாங்க. கார்த்தி ஃபோட்டோ, நவரசநாயகன் கார்த்தி ஃபோட்டோலாம் எனக்கு ஜாதி தலைவரியா அப்படின்றாங்க. அந்த பக்கம் விக்ரமுடைய பையன் ஃபோட்டோலாம் போட்டு விட்ருவாங்கன்னு வச்சுக்கலாம். வித்தியாசமான குரூப்பாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஜாதி தலைவர் தேவைப்படுதார். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க. வ.உ.சி. ஐயா ஃபோட்டோ பார்த்தா சாந்தமாக இருப்பாப்புல, அவரெல்லாம் ஒரு ஜாதி தலைவராக போட்டால் கல்யாணம் போட்டில் அடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம பசங்க
இதில் என்ன பிரச்சனைனா முத்துராமலிங்க தேவர் இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் தேசிய தலைவர்கள், தேசிய அளவில் போற்றப்பட்டவர்கள், அவங்கள போயிட்டு ஒரு ஜாதிய ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டீங்க, வேறு வழியில் அதெல்லாம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்களேன். ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டு எதற்காக இந்த அம்பேத்கருக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு, அப்படி சிலை வைப்பதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தலித் சமூகத்தினரே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் ஒரு தலித் தலைவராக தான் அவரை பார்க்கிறோம் அப்படின்ற முறையில் கொண்டு வந்ததுனால மற்ற சமூகத்தினரும் அவர் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எங்கள் தாத்தாவின் தனிப்பட்ட கருத்து தான். உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து தான் உங்களை வச்சுக்கிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நான் புண்படுத்த விரும்பலை. ஆனால் அதை மாற்றிக்கொள்வதற்காக நான் ஒரு சில வழிமுறைகளை சொல்கிறேன். நான் ஒரு சவுதி அரேபியாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தெரியும். அப்பொழுது புதுசாக ஒரு நபர் நான் வேறு டிபார்ட்மெண்ட், அவர் வேறு டிபார்ட்மெண்ட். வந்ததுலேருந்து அந்த நபரை போட்டு படாப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு நிறைய விஷயம் தெரியுது அப்படிங்கிறனால இந்த இவ்வளோ விஷயம் தெரியுது அவருக்கு, ஒரு 4-5 லாங்குவேஜ் பேசுவாப்புல. அதனால அவர் கட்டுப்படுத்துகிற எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தாப்புல. அவர் என்ன பண்ணாருன்னா பொறுமையாக இருந்தார், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிக்கிட்டே இருந்தார். அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் லாக் பண்ணாங்க. அவர் அடுத்த போஸ்டிங் போவார், 2 பேர் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவரை பெருசாக பணி செய்ய விட மாட்டாங்க. மேனேஜர் மேலே தப்பான இதை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஒரு 4-5 வருஷத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜராக போய் உட்கார்ந்தார். அப்போ நான் அண்ணன் தான் கூப்பிடுறீங்களேன். அவர்கிட்ட கேட்டேன், பரவாயில்ல, நீ ஒரு சூப்பர்வைசராக வந்தீங்க, அடிச்சு பிடிச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களேண்ணே, நிறைய பேர் டார்ச்சர் பண்ணாங்கிற மேட்டர்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர்கிட்ட கேட்டேன், பரவாயில்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அவர் ஒன்று, அம்பேத்கரை போய் படிங்க தம்பி, அம்பேத்கருடைய படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி முன்னேறலான்ற வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாப்புல. அதற்கு பிறகு இல்லை, அதுக்கு முன்னாடியே தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எங்கெங்கெல்லாம். ஏன்ட்டா அம்பேத்கர் ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது தரையில் தான் உட்காரணும், கோணிப்பையில் தான் உட்காரணும். தண்ணி அந்த வகுப்பறையில் தண்ணி இருக்கும், அது உயர் சமூகத்தினர் மட்டும் தான் குடிக்கணும். அந்த டம்ளரை வேறு தொடக்கூடாது அப்படிங்கிறதுனால பியூனை வச்சு தண்ணி ஊற்றுவார். அம்பேத்கருக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அது அப்படியே அம்பேத்கர் அப்படி குடிக்கணும். பியூன் வராத நாளில் ஒரு தாகமாக தான் இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு சமூகத்தினரை அந்த அம்பேத்கரை அமைக்க வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து மேலே போய் இந்தியாவுடைய சட்டத்தை எழுதியதே யார் இன்னைக்கு? அம்பேத்கர். அவருடைய முன்னேற்றம் என்ன? அவர் போயிட்டு யார் அடிக்கல, அடித்தா திருப்பேட்டி உரிப்பேட்டி ஆன்னு முறுக்கேத்திலாம் இல்லை. நீ என்னை தடுத்தியா, நான் அதை நோக்கி போகிறேன்டா, என்னுடைய இலக்கு ஒன்றே ஒன்று தான்டா, நாங்கள் தான்டா போகணுன்ட்டு எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு மனுஷன் போய் சாதிச்சிட்டார்ல, அது உங்களுடைய பர்சனல் லைஃபுக்குமே எடுத்துக்கங்க. உங்களை யாராச்சும் தடுக்கிறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஐடி கம்பெனியில் உங்களை கார்னர் பண்ணதே 10 பேர் இருப்பாங்க உங்களுடைய தலைமையில் உள்ளவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறத விட உங்களுடைய நாலேஜ் வச்சு என்னுடைய இலக்கு என்ன, நான் இந்த கம்பெனியில் நான் ஒரு மேனேஜர் ஆகணும், அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க. எத்தனை பேர் தடுத்தானே? அதுக்கெல்லாம் அம்பேத்கர் போன்ற ஆட்களை நீங்கள் படித்தால், அவருடைய வரலாற்றை படித்தால் கண்டிப்பாக நீ ஒரு நல்ல நிலைமைக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு சிலையை திறப்பதற்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கூண்டுக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. அது சமுதாய பிரச்சனை. இதை இன்னைக்கு போயிட்டு டக்குன்னு திறந்தலாம். இன்னைக்கு விஜயோடைய ஆட்சி வந்துட்டு விஜய் என்ன பாரு, என்னுடைய கொள்கை தலைவர் நான் திறக்கிறேன் ஆண்டு திறந்துட்டாங்களேன், நாளைக்கு கலவரத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா வேறு சமூகத்தினர் போராடிட்டு இருக்காங்க. திடீர்னு கல்ல விட்டு அடிப்பாங்க அம்பேத்கர் சிலையை, உடஞ்சி போயிட்டு அந்த சமூகத்தை வருவாங்க, சண்டை வரும், இது மிகப்பெரிய கலவரமாக மாறிடும். அதனால இது பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நான் எடுத்தேன் கவுத்தனும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த சிலையை திறந்தாலும் ஒரு சமூகத்தினர் அடித்து உடைப்பாங்க. சிலையை திறக்காமல் இருந்தால் அந்த தலித் சமூகத்தில் போராடிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, தமிழ்நாடு முழுக்க இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வுனா சிலைகள் அமைப்பதற்கு யாராலும் எங்கனாலும் அமைக்கலாம், இது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தனியை ஒரு வரையறை அமைக்கணும். இது மாதிரி பிரச்சனையினால 2 சமூகத்தினர் மோதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதே தலைவர் விஜய் அவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்லை. 2021 திமுக ஆட்சி காலத்திலேருந்து 5 வருஷமாக அந்த சிலை மூடிதான் இருந்துச்சு. தலைவர் விஜய் அவர்கள் 1 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் வந்திருக்குன்னா இதை நிரந்தரமாக அந்த சிலையை திறந்து, ஏன்னு கேட்டால் பக்கத்தில் அடுத்தடுத்த சிலைகள் தலைவர்கள் சிலை இருந்தாலே பிரச்சனை வரத்தான் செய்யும். தனித்தனி ஏரியாவில் கொண்டா வச்சா பிரச்சனை கிடையாது. இதை தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப ஒரு கிளாஸை ஹேண்டில் பண்ண மாதிரி ஹேண்டில் பண்ணும். தவறு விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடும். 2 சமூகத்தினரிடையே மிகப்பெரிய பிரச்சனை வரும். அது முதல்ல நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எங் தாத்தா உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் சரி, வ.உ.சி. சிதம்பரனாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, இவர்களை நீங்கள் ஜாதிய தலைவராக பார்க்காம அந்த மனுஷன் என்ன சாதிச்சிருக்கிறாப்புல அதுலேருந்து எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதை மட்டும் எடுத்துக்கிடுங்க. இது தேவையில்லாத அந்த ஜாதி வன்மத்தை உங்கள் மனசில் இப்பயே புதைச்சி வச்சுறாங்க. அதுபோக தாவேக்காவுடைய கொள்கை தலைவரான டாக்டர் அம்பேத்கருடைய சிலை தமிழகத்தில் எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்டா எனக்கும் அவர் தான் கொள்கை தலைவர் என்பதனால. நீங்கள் எந்த ஜாதி அமைப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தலைவரை உங்கள் ஜாதியிலேருந்து ஒரு போராடின தலைவரை எடுத்து கொண்டாந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம ஜாதியில் ஒரு நம்ம ஜாதி இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களான்னு உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் அந்த பெருமை இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனால் அந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்கங்கிற விஷயத்தை எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஓகே. இன்னைக்கு நிறைய தலித் சமூகத்தினர் பின்னாடி வந்து அம்பேத்கர் படத்தை போட்டு வீர அவங்க ஜாதி பேர் போட்டிருப்பாங்க. நான் வீர இவன்டா அப்படின்ட்டு அம்பேத்கர் போட்டோ போட்டு பின்னாடி பசங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. சிரிப்பாக இருக்கும். அந்த மனுஷன் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் வந்து பெரிய ஆளாக வரணும்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த தலைவர் அவ்வளவு கடுமையாக உழைச்சார். ஆனால் இப்போ உள்ள சமூகத்தினர் அதை என் ஜாதிக்காரன்டா, என் ஜாதியில் வந்தவன்டான்னு பெருமையாக பேசுகிறதுக்கு மட்டும் அவருடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை ஒரு ஜாதிய தலைவராக மக்கள் மத்தியில் நீங்கள் புதைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையே சொல்கிறேன், எந்த ஒரு தலித் சமூகத்தினராக இருந்தால் பார்க்குறவங்க நீங்களா இருந்தால் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு உங்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கான ஒடுக்குமுறை அடக்குமுறை இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதுலேருந்து நீங்கள் வெளிப்படணும்னா மேலே வரணும்னா படிப்பு மட்டும்தான் ஒன்றே ஒன்று, அது மேலே அதிகாரம். பழைய காலத்தில் சொல்லுவார், ஒரு அறிஞர் ஒன்று சொல்லியிருந்தார், நான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன், என்ன எங்கள் ஊரில் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரொம்ப மோசமாக பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஐயர் ஒருத்தர் இருக்கிறார். ஐயர் நான் வந்து அவர் ஒதுங்கி போவாராம் அந்த ஐயர். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நான் படிச்சுட்டு அதில் வந்து டெபுட்டி கலெக்டராக போயிட்டாராம். அப்போ அந்த ஐயர் வந்தாராம், சாருன்னு சொல்லிட்டு வந்தாராம். என்னை கண்டா ஒதுங்கி போன ஐயர் இன்னைக்கு என்னை வந்து சாருன்னு கூப்பிட்றாரு. இந்த மதிப்பு மரியாதை எனக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி, அந்த அதிகாரம், அந்த படிப்பு. அந்த படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை யார் என்ன பண்ணாலும் சரி, அது எந்த ஜாதின்னு மட்டும் கிடையாது, நம்ம சொந்தக்காரங்களே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சொந்தக்காரன் நினைப்பான், இவெல்லாம் யாரு, நம்ம ஸ்டேட்டஸை பார்த்து ஒதுங்கி போவான் இவனா அப்படின்ட்டு. நீங்கள் படித்து நல்ல நிலைமைக்கு போயிட்டு ஒரு டக்குன்னு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லைன்னா குரூப் ஐபிஎஸ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன மாப்பிளா என்ன வருவானே, வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கல்யாணம் அப்படின்னு உள்ள வந்து பொண்ணு கொடுக்க வரைக்கும் வந்துடுவாங்க. அந்த அதிகாரத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டு இருங்கள். அதற்காக சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை மட்டும் கை பற்றிட்டீங்கன்னா நீ தாங்க ராஜா. அதற்காக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீர லீடர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல நேற்றுக்கு ஒரு அந்த போதை ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தொடங்கப்பட்டதுலேருந்து இப்போ பார்க்குறோம், புதுசாக கட்சி தொடங்கல ஒரு இயக்கமாக தான் இருக்குது. இயக்கத்தின் மூலமாக முதல் ஒரு மாநாடு ஒன்று நடத்திருக்கிறார். அந்த மாநாட்டில் தலைவர் என்ட்ரி ஆனதுலேருந்து நம்ம பார்க்குறோம். என்ட்ரி ஆகும்போது ஒரு பெரிய குறிப்பு கட்டி அணைச்சி எங்கள் தலைவனை தொடுறான் பாடுறா ஊனு அந்த முருகன் படத்தில் வர்றது அந்த கூட்டம் மாதிரியான இது வந்து பார்த்தோன்னீங்களேன், இது ப்ரீ பிளான்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பேர் வெளில யாரும் கூட்டமாக வரல, ஒரு குறிப்பிட்ட 50 பேர் மட்டும் உள்ள அனுப்பிட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் போயிட்டு அப்படியே அவரை தாவி பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த முறை டெல்லியில் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வரும்போது அண்ணாமலை அவர்களும் அந்த ஊரில் உள்ள ஒரு அண்ணாமலையுடைய ஆதரவாளர் பேசிக்கிட்ட கான்வர்சேஷன் வெளில வந்துச்சு, ஃபோன் கான்வர்சேஷன். பசங்க இருக்காங்களா கரெக்டாக இந்த டைத்துக்கு நான் வந்துடுவேன், எல்லா பசங்களும் கூட்டிட்டு நம்முடைய கோயம்புத்தூர் அந்த காவல் நிலையத்துக்குள்ள அந்த விமான நிலையத்துக்கு வந்துருங்க, நான் வரும்போது வரவேற்பு பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு பேசினாரு. அதே மாதிரி வரும்போது அவ்வளோ பேர் 6 பேர் அங்கே கூட்டமாக இருந்துச்சு. அங்கே வருது நம்மளை காலை வச்சோடனே தமிழ்நாடே பத்திக்கிச்சு அரசுக்குள்ள வரப்போறாரு தலைவர் பேசிக்கிட்டு இருந்தாங்களா. அதே மாதிரி சம்பவங்கள் தான் நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்றைய பேச்சில் அவருடைய பேச்சில் தாவேக்காவை தாக்கி அவர் எங்கேயுமே பேசலை. தாவேக்கா வந்து ஒரு புதிய அரசுங்க, அப்போ வந்து புதிய எம்எல்ஏக்கள் இருக்காங்க, புதிய அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க தடுக்கி விடும்போது தாங்கி பிடிக்கணும், தடம் மாறும்போது தூக்கி பிடிக்கணுங்கிற புதுசாக உருட்டுவாங்க. நீ இப்படி பேசுகிற ஆளே கிடையாது அண்ணாமலை, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை. அது ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் 19 லட்சம் பேர் அவங்க சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 19 லட்சம் பேர்லாம் சேர்ந்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு 6-7 லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. பல மாஃபியா வேலை செஞ்சு போர்ட்ஸ் வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணி ஆட்களை சேர்த்தானீங்களேன். அப்படின்னா 19 லட்சம் பேரில் ஒரு அட்லீஸ்ட் 10 லட்சம் பேர்னாலும் நேற்று கூட்டிருக்குமே, ஒரு 5 லட்சம் பேர்னாலும் கூட்டிருக்குமே, அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. அப்படின்னா அவ்வளோ போர்ட்ஸ் மூலமாக ஏற்றுனாங்க. இதுலேருந்து நான் தாவேக்காவை இப்போ தாக்கலை அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணம். தாவேக்காவை இப்போ தாக்கி பேசினா எங்கள் பசங்க போட்டு போட பிறந்திருப்பாங்க. நேற்று அண்ணாமலை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டு தான் நீங்கள் ஃபுல்லாக டார்கெட் ஃபுல்லாக வராதவங்க அடித்து துவம்சம் பண்ணியிருப்பாங்க. தற்பொழுது தாவேக்காவை நம்ம அடிக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் இன்னும் மெர்ஜாகி நம்ம பெருசானது பிறகு தான் கையை வைக்கணும்ட்டு அண்ணாமலைட்டு ஒரு பிளான் இருக்குன்னு வைங்களேன். இந்த பிளான் படி தான் நேற்று நடந்துச்சு. அதில் வந்து எந்த இடத்துலையுமே தாவேக்காவை தாக்கலைங்கிறது நல்ல விதம், சில இடங்களில் பாராட்டியும் பேசியிருந்தார். இப்போ வந்து அவர் என்ன அரசியல் சொல்கிறாருன்னா, நான் ஒரு இந்தியன் தான், நான் ஒரு தேசியவாதி. எல்லாரும் இந்தியன் தான், எல்லாரும் தேசியவாதி தான். ஒரு பிரச்சனை, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் இந்தியா ஜெயிக்கணும்னு ஒரு வெறி வருதுல, அப்போ எல்லாருமே தேசியவாதி தானே. இது புதுசான ரூட்டாக இருக்குது. நான் நீங்கள் வந்து மத அரசியலை கொண்டு வரல, மத அரசியலை முன்னிறுத்தலை அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு வந்து மதத்தின் மீதெல்லாம் விருப்பம் கிடையாது, நான் தூக்கி வச்சுட்டு வரேன். ஏற்கனவே இங்கே தஞ்சாவூரில் ஒரு பெண் செத்ததுக்கு மதமாற்றம் தான் நடந்துட்டாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருந்ததுக்கு மதமாற்றம் நடந்துட்டாங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னு மிகப்பெரிய மத அரசியலை தமிழகத்துக்குள்ள ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறது இந்த அண்ணாமலை தான். இன்னைக்கு வந்து புதுசாக உருட்டுறாப்புல, நான் மத அரசியல் கையில் எடுக்க மாட்டேன், எல்லாரும் சமம் தான் இந்த உருட்டுறாப்புல. நீ என்ன உருட்டினாலும் அண்ணாமலை யார் என்பது
என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வாங்க முழுமையாக களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவர் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படிங்கிறது. இது ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் தான், இது பிஜேபியோட ப்ராடக்ட் தான். அவர் அங்கேருந்து வந்துட்டால் மட்டும் தனியாக வந்துட்டால் மட்டும் நல்லா நான் போகிறீங்களா? 1000 உருட்டுகள் உருட்டுறாரு. தற்போது என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம்னா தாவேக்கா ஸ்டாண்ட் எடுக்கிறார். தாவேக்காவின் பக்கம் ஒரு ஆதரவு நிலை எடுக்கிறார். புதுசாக இருக்கிறாங்க, வரட்டும், வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அரசியல் கற்றுக்கிட்டோன்னு புது என்ன உருட்டு விட்டுறாங்கன்னா தற்போது தன்னை சேஃப்டியாக தமிழகத்தில் நிலை நிறுத்தி கொள்ளணும். இப்போ வந்து தாவேக்கா மேலே கை வச்சு அவங்க தான் ஃபோர்ஸாக இருக்காங்க, அவங்க அடித்தாலும் நமக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால வளர விட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு வளருவோம், அதுக்கு பிறகு தாவேக்கா மேலே கையை வைப்போம் அப்படின்ற மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறார். அவருடைய முன்னெடுப்புகள் நல்ல முன்னெடுப்புகள் வந்து மது ஒழிக்கணும், மது இருக்கக்கூடாது, இந்த மாதத்தையே மது ஒழிப்பு மாதமாக நான் மாற்றுக்கிறேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு இயக்கமாக அவர்கள் செய்வதற்கு எல்லா இது இருக்குது. ஜனநாயக நாட்டில் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து நம்ம தாவேக்கா பக்கம் வரும்போது நம்ம என்ன எதிரணி ஆட்டணும் அப்படிங்கிறத அப்போ பார்த்துக்கலாம். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தற்போது பேசப்பட்ட கருத்துக்களை மிகவும் சென்சிட்டிவான கருத்துனா அந்த அம்பேத்கருடைய அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது. அது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்ற போக்குவரத்து நம்ம எல்லாம் பேசப்பட்ட எல்லா கருத்துக்களும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா.